பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 2:3 சொல்லுகிறது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் அதை பரிசுத்தமாக்கினார் என்று சொன்னால், எதை பரிசுத்தமாக்கினார் என்று சொன்னால், நேரத்தை தேவன் பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 20:7 சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 17:17 சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி பரிசுத்தத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகவே முதலாக தேவன் எதை பரிசுத்தமாக்கினார், யாரை பரிசுத்தமாக்கினார் என்று சொன்னால், தேவன் நேரத்தை பரிசுத்தம் ஆக்கினார் என்று சொல்லி ஆதியாகமம் 2:3 நாம் வாசித்தோம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். அவர் எதை பரிசுத்தமாக்கினார்? முதலாவது நேரத்தை பரிசுத்தப்படுத்தினார். 10 கட்டளைகள் பூமியிலே வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து பூமியை உருவாக்கி அதில் இருக்கிற சகல வஸ்துக்களை உண்டு பண்ணி அவர் ஓய்ந்திருந்த பொழுது அவர் முதலாக தன்னுடைய கையிலே கரங்களிலே எடுத்த ஆயுதம்தான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை பூமியிலே அவர் விதைக்கிறார். எப்படி விதைக்கிறார் என்று சொன்னால், 10 கட்டளை வரவில்லை, மோசே பிறக்கவில்லை, மோசேவோடு இஸ்ரவேல் ஜனங்கள் பிறக்கவில்லை, யூத கோத்திரம் வரவில்லை, ஆபிரகாம் வரவில்லை, யாக்கோபு வரவில்லை, யோசேப்பு வரவில்லை, ஈசாக்கு வரவில்லை. இவர்களெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எதை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொன்னால், 10 கட்டளை வருவதற்கு முன்பதாகவே அவர் முதலாய் பரிசுத்தப்படுத்தியது நேரம். ஆதியாகமம் 2:3 அவர் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லேவியராகமம் 23:3 சொல்லுகிறது, 6 நாளும் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள், அதிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், அது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளா இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது நேரத்தை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி ஏதேனை குறித்து நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 20:12 சொல்லுகிறது, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கென என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்க, உங்களுக்கும் எனக்கும் அந்த கட்டளைகள் எல்லாம் கொடுக்க ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்தார். அதிலே நாம் பரிசுத்தமாய் வாழ அவர் நினைத்தார். மார்க் 2:27 சொல்லுகிறது, பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாத்திராகமம் 35:2 சொல்லுகிறது, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளிலே உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக, அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள், அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளை நாம் புரிந்து கொண்டு, இந்த நேரத்தை தேவன் பரிசுத்தமாக்கினார் என்று புரிந்து கொண்டு நாம் பரிசுத்தத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.